ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டில் 200 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி 50 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஓவராலாக ஒரு 500 கேள்விகள் இருக்குது. நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. ஸோ ஓவராலாக ஒரு 500 கேள்வி தான். ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக 3 இல்லை 4 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான டாபிக் இந்திய தேசிய இயக்கம், ஐஎன்எம், சரிங்களா. ஸோ இதில் தலைவர்கள், கவிஞர்கள் பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயில் போட்டுருக்கோம், சரிங்களா. அவங்களோட நூல்கள் என்ன, பத்திரிகைகள் என்னென்ன, ஸோ அவங்களோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ஐஎன்எம்க்கு ரொம்ப முக்கியமாக தலைவர்களை பற்றி அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8 எல்லாமே காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 201 பொறுத்துக, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பொறுத்துக அதிகமாக கேட்பாங்க. லாகூர் காங்கிரஸ் பூர்ண சுயராஜ்யம். ஸோ எந்த வருஷம்? 1929, சரிங்களா. அடுத்து மூவர்ண கொடி ராவி நதியில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடியேற்றினாங்க. எந்த வருஷம்? இதுவும் 1929 தான், சரிங்களா. நேதாஜி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஓப்பன் தொடங்கினார். எந்த வருஷம்? 1939, சரிங்களா. அடுத்து யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் கொடி, சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டுகள் கீழே கொடுத்துருக்கோம், டீட்டெயிலாக பாருங்கள். லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 நடந்தது, பூர்ண சுயராஜ்யத்துக்காக. மூவர்ண கொடி 1929 டிசம்பர் 31 ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராவி நதியில் கொடியேற்றினார். நேதாஜி அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினாங்க. எந்த வருஷம்? 1939, சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. 202 பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர், சரிங்களா. எந்த முறையை பயன்படுத்தி கிராம மக்கள் குழுவினர்கள் சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த முறைனா மகள்வாரி முறை, சரிங்களா. மகள்வாரி முறைங்கிறது கிராம முறைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு முறையுமே ரொம்ப முக்கியம். ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது காரன் வாலிஸ் பிரபு தொடங்கினார். மகள்வாரி முறை அப்படிங்கிறது வில்லியம் பென்னிங் பிரபு. எந்த வருஷம்? 1833. இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சின்னு சொல்லுவாங்க. ரயத்து வாரி முறை பார்த்திங்கன்னா தாமஸ் மன்ட்ரோ அவர்கள் தொடங்கினாங்க. 1820 அறிமுகப்படுத்தினார். ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னா மெட்ராசிஸ் மற்றும் பம்பாய் ரயத்துவாரி முறையை அறிமுகம் செய்தார். யார்? தாமஸ் மன்ட்ரோ அவர்கள். எந்த வருஷம்? 1820. ரயத்துவாரி முறை அப்படிங்கிறது ரயத்து உழவர்னு சொல்லுவோம், சரிங்களா. மகள் அப்படிங்கிறது கிராமம். மகள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா கிராமம். 203வது கேள்வி பாருங்கள். 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு யாரோட தலைமையில் நடைபெற்றதுன்னா பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 3வது இந்திய காங்கிரஸ் மாநாடோட தலைவர் யார்? பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள், சரிங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட், சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். அது இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு அவர்கள், சரிங்களா. முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட், முதல் இந்திய தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. அதே பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் WC பானர்ஜி. இந்த மாநாடு எங்கே நடந்தது? மும்பையில், சரிங்களா. அதே இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. மாநாடு எங்கே நடந்தது? கொல்கத்தா. முதல் மாநாடு மும்பையில், 2வது மாநாடு கொல்கத்தா. அதே பாருங்கள், 3வது இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. மாநாடு எங்கே நடந்தது? சென்னையில், சரிங்களா. 3வது தலைவர் யார்? பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள். மாநாடு எங்கே நடந்தது? சென்னையில், சரிங்களா. இவர் முதல் முஸ்லீம் தலைவர்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர் யார்? பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள், சரிங்களா. இதெல்லாம் ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 204வது கேள்வி பாருங்கள். சம்பத் கௌமுதிங்கிற பத்திரிகை யாருடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய பத்திரிகை, சரிங்களா. இந்த தலைவர்களோட பத்திரிகை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அது பெரியாரோட பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. அதுக்கு தான் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பெரியாரை பற்றி. ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. யாருடைய பத்திரிகை டீட்டெயிலான்னு பார்த்துக்கலாம். ரஷ்ட்ரி கோப்டருங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி அவர்களுடையது. கேசரி மற்றும் மராத்தா திலகர் அவர்களுடைய பத்திரிகை, சரிங்களா. சுதாகர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடையது. நியூ இந்திய வார இதழ் பிபின் சந்திரபால் அவர்களுடையது. வந்தே மாதரம் அரவிந்த் கோஸ். அல்கிலால் அபுல் ஆசாத் அவர்களுடையது. காமன்வெல்த் மற்றும் இந்திய தினசரி இதழ் காமன்வெல்த் நியூ மற்றும் இந்திய தினசரி இதழ் அன்னி பெசன்ட் அவர்களுடையது, சரிங்களா.
சுதந்திரம் வந்து மோதிலால் நேரு அவர்களுடையது. நவஜீவன் வந்து காந்தியடிகளது, யங் இந்தியா காந்திகள், சரிங்களா. ஸோ நவஜீவன் மற்றும் யங் இந்தியா வந்து ரெண்டுமே வந்து காந்தியடிகளுடைய பத்திரிகை. அடுத்து வந்து பாருங்கள், மூக் நயாக் வந்து அம்பேத்கருடையது. சம்பத் கமுதி வந்து ராஜாராம் மோகன் ராய். ஹிந்துஸ்தான் வந்து மதன் மோகன் மாளவியா, சரிங்களா. பஞ்சாபி வந்து லாலா லஜபதி ராய் அவருடைய பத்திரிகை. இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து மகாதேவ் கோவிந்த் ரணடே அவருடைய பத்திரிகை. காம்ரதி காம்ரேட் வந்து முகமது அலி அவர்களுடையது. அல் பல்கத் வந்து அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடையது. பாரத மாதா வந்து சுப்பி அம்மா பிரசாந்த் அவர், சரியா. பாரத் மாதா அப்படிங்கிற பத்திரிகை வந்து சுபி அம்பா பிரசாந்த் அவருடையது, சரிங்களா. 205. பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார்? பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள், சரிங்களா. நவரோஜி அவர்கள். அதே மாதிரி யார் யார் வந்து எந்தெந்த நூல் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதினது. அன்ஹாப்பி இந்தியா வந்து லாலா லஜபதி ராய். வேக்கப் இந்தியா வந்து அன்னி பெசன்ட் அவர்கள். மை ட்ரூத் வந்து இந்திரா காந்தி அவர்களுடையது. இந்தியா 2020 வந்து அப்துல் கலாம் அவர்களுடையது, சரிங்களா. இந்த நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடையது. அன்ஹாப்பி இந்தியா வந்து லாலா லஜபதி ராய். வேக்கப் இந்தியா வந்து அன்னி பெசன்ட் அவர்களுடையது. மை ட்ரூத்ங்கிறது இந்திரா காந்தி அவருடைய நூல். இந்தியா 2020 வந்து அப்துல் கலாம் அவருடைய நூல், சரிங்களா. அடுத்து பொறுத்துக்க வந்து பாருங்கள், கான் அப்துல் கபர் கான் வந்து பார்த்துட்டிங்கன்னா செஞ்சட்டை, சரிங்களா, செஞ்சட்டையோட தலைவர். ஐஎன்ஏங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா செங்கோட்டை. ஐஎன்ஏங்கிறது வந்து செங்கோட்டை. ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து. ஆகஸ்ட் நன்கொடை வந்து டொமினியன் அந்தஸ்து. சர்தார் வல்லபால் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம், சரிங்களா. பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கான் அப்துல் கபர் கான்ங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செஞ்சட்டை. ஐஎன்ஏங்கிறது வந்து செங்கோட்டை. ஆகஸ்ட் நன்கொடை வந்து டொமினியன் அந்தஸ்து. சர்தார் வல்லபால் பட்டேல் வந்து பர்தோலி சத்தியாகிரகம், சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா. கான் அப்துல் கபர் கான் வந்து செஞ்சடையர்களின் தலைவர், சரிங்களா. செஞ்சடையர்களின் தலைவர். ஐஎன்ஏங்கிறது வந்து டெல்லி செங்கோட்டையில் கைது, சரிங்களா. டெல்லி செங்கோட்டையில் கைதாகிறது வந்து ஐஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் நன்கொடை வந்து 1940 வந்து லின்லித்கோ அவர்கள் வந்து கொடுத்தாங்க. லின்லித்கோ அவர்கள். சர்தார் வல்லபால் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா பர்தோலி சத்தியாகிரக தலைமையை தாங்கியவர், சரிங்களா. பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் வந்து சர்தார் வல்லபால் பட்டேல் அவர்கள். 207 வந்து பாருங்கள், கூற்றுகள் காரணம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ராமச்சந்திர குக்கா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார். ராமச்சந்திர குக்கா அவர்கள் வந்து குமரப்பா வந்து பச்சை காந்தி என்று அழைத்தார். ஸோ இந்த கூற்று சரி. என்ன காரணம் அப்படின்னா, குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளம் இட்டார். குமரப்பா அவர்கள் வந்து சுற்றுச்சூழலை வந்து குறித்து அடித்தளம் இட்டங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா குமரப்பா வந்து ராமச்சந்திர குக்கா அவர்கள் வந்து பச்சை காந்தி என்றார், சரிங்களா. சுற்றுச்சூழல்னால என்ன பச்சை, சரிங்களா. ஸோ பச்சை காந்தின்னு சொன்னவர் யார்? ராமச்சந்திர குக்கா அவர்கள். யாரை? குமரப்பாவை, சரிங்களா. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், எல்லை காந்தி. பச்சை காந்தி அப்படின்னு அவருன்னா எல்லை காந்தி வந்து கான் அப்துல் கபர் கான். தென்னாட்டு காந்தி அப்படிங்கிறது வந்து அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டு காந்திங்கிறது திருவிக அவர்கள். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். கருப்பு காந்தினா காமராஜர், சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லை காந்தினா கான் அப்துல் கபர் கான். தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டு காந்தினா திருவிக அவர்கள். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். கருப்பு காந்தினா காமராஜர் அவர்கள், சரிங்களா. அடுத்து 208 வந்து பாருங்கள், ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்தவர் யார், சரிங்களா. அதாவது உள்நாட்டு அரசாங்கத்தில் வந்து ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள், சரிங்களா. வல்லபாய் பட்டேல் அவர்கள். அதே வந்து பாருங்கள், டெல்லி சலோ அப்படின்னு சொன்னவர் வந்து நேதாஜி அவர்கள். ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரம் பெற்று தருகிறேன் என்று சொன்னவர் வந்து நேதாஜி அவர்கள். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னவர் திலகர். செய் அல்லது செத்துமடிங்கிறது வந்து காந்தி அவர்களுடையது. ஜெய் ஜவான் ஜெய் கிசான்ங்கிறது வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்களது. அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்று சொன்னவர் யார்? அரவிந்த் கோஷ் அவர்கள்.
இல்குலாம் ஜிந்தாபாத். இல்குலாம் ஜிந்தாபாத்னா புரட்சியை நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது யார் சொன்னாங்க அப்படின்னா மயூலானா ஹசரத் மொஹானி அவர்கள் சொன்னது. இந்தியர்களுக்கே அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட கோஷம் இல்லை வந்துன்னா அவங்க சொன்ன கூற்று, சரிங்களா, அவங்க சொன்ன வார்த்தைகள் எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். சரிங்களா? சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னவர் வந்து அம்பேத்கர் அவர்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று சொன்னவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அவர்கள். சரிங்களா? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொன்னவர் வந்து யார்? அன்னி பெசன்ட் அவர்கள். இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள்னு சொல்லவர் வந்து சர் சையது அகமது கான். சரிங்களா? சர் சையது அகமது கான் அவர்கள். இதெல்லாம் வந்து அவங்களோட பொன்மொழிகள். 209 வந்து பாருங்கள், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து பாருங்கள். தேச தந்தை என்று அழைக்கப்படுவர் மகாத்மா காந்தி. இந்திய சினிமாவின் தந்தை வந்து தாதா சாஹேப் பால்கே. தமிழ் உரைநடையின் தந்தை வந்து வீரமாமுனிவர். இந்திய அணு கருவியலின் தந்தை வந்து ஹோமி பாபா. இந்திய விண்வெளியியலின் தந்தை வந்து விக்ரம் சாராபாய். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை வந்து தன்வந்திரி அவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை வந்து ஏ.ஓ. ஹியூம் அவர்கள். சரிங்களா? இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை வந்து ஜே.ஆர்.டி. டாட்டா. இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை வந்து ஜே.ஆர்.டி. டாட்டா. இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை வந்து ஏபிஜே அப்துல் கலாம். இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை வந்து ஏபிஜே அப்துல் கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். தேச தந்தைகள் இதெல்லாம் வந்து தந்தைகள் ரிலவெண்ட்டாக கேட்க வேண்டிய கேள்விகள். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 210 இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்று வர்ணித்தவர் யார்? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒவ்வொருத்தரோட பொன்மொழிகள் நம்ம தனியாக பார்த்துருக்கோம். அந்த பொன்மொழிகளை சொல்லி அது யார் வந்து சொன்னாங்க, இல்லை அது வந்து யாருடைய கூற்று, யாருடைய வார்த்தை, ஸோ இந்த மாதிரி வேணால் கேட்கலாம். சரிங்களா? இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா சர் சையது அகமது கான் அவர்கள். சரிங்களா? 211 கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ் பெற்றது எது? கீழ்காணும் சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளோட முதல் அரசியல் உரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் சொற்பொழிவு தான். சரிங்களா? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தோட சொற்பொழிவு தான். அடுத்து வந்து பாருங்கள் 212 1939ஆம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸின் தலைவரானான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்க? 1939ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து யாருக்கு எதுக்க நின்று ஜெயிச்சாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ யாருக்கு அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. இது வந்து காந்தியடிகளுடைய காந்தியடிகளோட தலைவர், அந்த கட்சியில் இருந்தவர் தான். இவருக்கு வந்து ஆப்போசிட்டாக நின்னதை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஸோ 2 முறை வந்து இவர் எதிர்த்து நின்று தோற்றுருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து தோற்றுருக்காரு. சுபாஷ் சந்திரபோஸ் வந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு. ஸோ எந்த வருஷம் 1938 39. சரிங்களா? 38 39 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்காரு. 213 வந்து பாருங்கள், ஸ்ரீ நாராயண குரு துவங்கிய நாராயண தர்ம பரிபாலனுங்கிற இயக்கம் வந்து எந்த விஷயங்களை முன்னெடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது அப்படின்னா இது எல்லாமே தான். சரிங்களா? கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல், பொது பள்ளிகளில் அனுமதி, அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படுதல், கோவில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இருந்தது. அதே வந்து பாருங்கள் ஒவ்வொரு சமாஜத்தை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தலாம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தது ராஜாராம் மோகன் ராய். எந்த வருஷம் 1828. இந்திய பிரம்ம சமாஜம் வந்து கேசவ் சந்திர சென். பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டுங். சரிங்களா? ஆத்மராம் பாண்டுங் 1867. விதவை மறுமண சங்கம் வந்து ராண்டே 1861. புனே சர்வஜினி சபையை வந்து யார் தொடங்கினாங்க? ரனடே 1870. தக்கான கல்வி கழகம் தோற்றுவித்தவர் வந்து ரனடே அவர்கள் 1884. சரிங்களா? ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள் 1875. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரம்ம ஞான சபை தோற்றுவித்தவர் வந்து பிளாட்வஸ்கி மற்றும் ஆல்காட். சரிங்களா? எந்த வருஷம் 1875. சத்ய ஜோதக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் வந்து ஜோதிபா பூலே அவர்கள். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகத்தை தோற்றுவித்த நாராயண குரு இப்போ தானே பார்த்தோம். ஸோ அவங்க சாது ஜன பரிபாலன சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து ஐயன் காளி அவர்கள் 1907ஆம் ஆண்டு.
அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து சர் சையத் அகமது கான் அவர்கள். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து வள்ளலார் அவர்கள். எந்த வருஷம்? 1856. சமத்துவ சமாஜத்தை தோற்றுவித்தவர் வந்து வைகுண்ட சுவாமிகள். திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் வந்து அயோத்திதாசர். எந்த வருஷம்? 1891. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த சமாஜத்தை தோற்றுவித்தவங்க யார் யார், எந்தெந்த வருஷம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 214 பின் வருவனவற்றுள் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது தொடர்பில்லாதது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாத இதழ் இந்தியாவின் குரல். ஸோ இது வந்து அவருக்கு தொடர்பில்லாதது. சரிங்களா? ஸோ இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காந்தியடிகளோட அரசியல் குரு தான் வந்து யார்? கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 215 பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள். 3 பேர் தூக்கிலிடப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் எந்த நாள்னா மார்ச் 23, 1931 வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து தூக்கிடப்பட்ட நாள். 216 வந்து பாருங்கள். அம்ரித பாசார்ங்கிற பத்திரிகை வந்து எந்த ஆண்டு ஆங்கில பத்திரிகையானது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1878ஆம் ஆண்டு. 217வது கேள்வி. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1937ஆம் ஆண்டு வந்து தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 4.8%. 218 சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள். இப்போ தான் நம்ம பார்த்தோம் யாருக்கு எதுக்கு நின்னாங்க. ஸோ 2 முறை வந்து ஜெயிச்சிருக்காரு. 1938 மற்றும் 39. இந்த மாதிரி ஆண்டுகளும் கேட்பாங்க. அதே வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சியை தொடங்கினார் 1939. சரிங்களா? 219 இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து என்னென்ன இது வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து துவங்கப்பட்ட ஆண்டு வந்து 1885. ஸோ இது சரிதான். தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கை. இதுவும் சரிதான். சரிங்களா? இந்த தேசிய காங்கிரஸோட முக்கிய கொள்கை என்னென்னா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது. அடுத்தது வந்து பாருங்கள், அது சமுதாய சீர்திருத்தங்களை குறித்து விவாதித்தது. ஸோ இது வந்து தவறு. அது ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ சி வந்து தவறு. ஸோ எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி தான். 220 பாருங்கள். கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமரோவில் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? சரிங்களா? கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் வந்து யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்சன் பிரபு ஆட்சி காலத்தில். 221வது கேள்வி. 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18லேருந்து 23ஆம் தேதிகளில் வேந்திய இந்திய கடற்கரை கழகம் நடத்தப்பட்ட இடம் வந்து கேட்டிருக்காங்க. பம்பாயில். சரிங்களா? பம்பாயில். 222 அல்ஹிலால் என்ற வார பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா அபுல் கலாம் ஆசித். நம்ம இப்போ தான் பார்த்தோம் நிறைய பேர் வந்து யார் யாரோட பத்திரிகைன்னு டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், சம்பத் கமுதி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், ராஷ்ட்ரி கோப்டர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, கேசரி மராத்தா வந்து திலகர் அவர்களுடையது. சரிங்களா? சுதாகர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, நியூ வார இதழ் பிபின் சந்திரபால், வந்தே மாதரம் அரவிந்த் கோஷ், அல்ஹிலால் வந்து அபுல் ஆசாத், காமன்வெல்த் நியூ மற்றும் இந்திய தினசரி இதழ் வந்து அன்னி பெசன்ட் அவர்களுடையது, சுதந்திரம் வந்து மோதிலால் நேரு, நவஜீவன் யங் இந்தியா வந்து காந்தியடிகளுடைய பத்திரிகை. அடுத்து வந்து மூக் நாயக் வந்து அம்பேத்கர், ஹிந்துஸ்தான் வந்து மதன் மோகன் மாளவியா, பஞ்சாபி இதழ் வந்து பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராய் அவர்களுடையது, இந்திய பொருளாதாரம் வந்து மகாதேவ் கோவிந்த் ரனடே அவர்களுடையது, காம்ரேட் வந்து முகமது அலி அவர்களுடைய பத்திரிகை, அல் பல்கத் வந்து அபுல் கலாம் ஆஷித் அவர்களுடையது, பாரத் மாதா வந்து சுப்பி அம்பா பிரசாந்த் அவர்களுடைய பத்திரிகை. இது வந்து எகைன் நம்ம ரிப்பீட்டாக படிக்கிற காரணம் எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பத்திரிகைக்கு பற்றி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 223 வந்து பாருங்கள். கதர் கட்சியை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார்னா அமெரிக்காவில். சரிங்களா? கதர் கட்சியை தோற்றுவித்தவர் வந்து லாலா ஹர்தயால் அவர்கள் 1913 எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார்? அமெரிக்காவில். சரிங்களா? 224 வந்து பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக.
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா. இயக்கங்கள் கொடுத்து எந்த வருஷம் தோற்றுவித்தாங்க, யார் தோற்றுவித்தாங்க, அது வந்து கால வரிசைப்படுத்துக, இல்லைன்னா வந்து நேம் வரிசைப்படுத்துக, அப்படி பெயர் வரிசைப்படுத்துக, எப்படி வேணால் கேட்கலாம் சரிங்களா. சுதேசி இயக்கம் வந்து பாருங்கள், சுதேசி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1905, சுதேசி இயக்கம் 1905, தன்னாட்சி இயக்கம் வந்து 1916 சரிங்களா. ஒத்துழைமை இயக்கம் வந்து 1920. அடுத்து வந்து பாருங்கள் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து 1930 சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆர்டரில் தான் இருக்குது சரிங்களா. சுதேசி இயக்கம் வந்து 1905, தன்னாட்சி இயக்கம் வந்து 1916, ஒத்துழைமை இயக்கம் 1920, சட்ட மறுப்பு இயக்கம் 1930. ஸோ எல்லாமே வந்து கால வரிசை பிரகாரம் தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, கீழே நோட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்திய தேசிய இயக்கம் வந்து 1905, தன்னாட்சி இயக்கம் 1916, ஒத்துழைமை இயக்கம் 1920, சட்ட மறுப்பு இயக்கம் 1930 சரிங்களா. இந்த ஆண்டுகள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 225 சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார். இந்த தேர்வு எழுதிய ஆண்டு சரிங்களா. சத்யேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு வந்து அவர் தேர்வு எழுதினாருன்னு கேட்குறாங்க. 1863ஆம் ஆண்டு. 226 வந்து பாருங்கள், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எது வந்து உண்மையான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை தான் யார், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர்கள் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சரி. இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். ஸோ இதுவும் தவறு. 1897 லாகூர் அமர்வின் தலைவர். ஸோ இதெல்லாமே தவறு தான். இவர் வந்து தேசிய காங்கிரஸோட தந்தைன்னு சொல்லுவோம். 227 வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இந்தியாவின் வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. விடியல் சமூகம் சரிங்களா. கீழ்கண்டவற்றில் எது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு வந்து விடியல் சமூகம். 228 ராஷ்ட்ர கோப்தார் யாருடைய முழக்கம். ராஷ்ட்ர கோப்தார் வந்து யாருடைய முழக்கம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. முழக்கம் வந்து பார்சி இயக்கத்தோட முழக்கம் சரிங்களா. பார்சி இயக்கத்தோட முழக்கம் தான் வந்து ராஷ்ட்ர கோப்தார். 229 மாங்கனியினர் என அழைக்கப்படும் சமூக பிரிவினர் எதன் மூலம் மிகவும் பிரபலமானவர்களாக கருதப்படுகின்றனர். மாங்கனியினர் என அழைக்கப்படும் சமூக பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா எது மூலயமா வந்து பிரபலமானவர்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது மூலயமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு இந்தியாவின் இசைக்கலைஞர் சரிங்களா. ஸோ எது மூலயமா இவங்க பிரபலமானாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இசைக்கலைஞர் சரிங்களா. வடமேற்கு இந்தியாவோட இசைக்கலைஞர். ஸோ அதனால தான் வந்து இவங்க பிரபலமானாயிருக்காங்க. 230 சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய வார்த்தைகள் சரிங்களா. நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஒன்றா இது வந்து முழக்கம் கேட்கலாம், சொல்லுன்னு கேட்கலாம், இது வந்து யாருடைய பொன்மொழிகள்னு கேட்கலாம், இல்லை வார்த்தைகள் எப்படி வேணால் கேட்கலாம். நம்ம சொன்னோம்ல, சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய கூற்றுனா அம்பேத்கர் அவருடைய கூற்று சரிங்களா. ஸோ அம்பேத்கர் அவருடைய கூற்று. 231 வந்து பாருங்கள், பாரத் மாதாவோட பத்திரிகை ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுபி அம்பா பிரசாந்த் அவர்கள் சரிங்களா. பாரத் மாதா பத்திரிகையோட ஆசிரியர் சுபி அம்பா பிரசாந்த் அவர்கள். இது வந்து நம்ம பத்திரிகைகளோட டீட்டெயிலே நம்ம பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறது. அடுத்து வந்து பாருங்கள் 232 கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம ஆண்டுகள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அது கீழே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் சந்தால் கிளர்ச்சி தான் ஃபஸ்ட்டு. அடுத்து பெரும் புரட்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்ப்ரான். அதுக்கப்புறம் மோப்லா கிளர்ச்சி சரிங்களா. ஸோ இது எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்துடலாம் பாருங்கள். மோப்லஹா கிளர்ச்சி வந்து 1921, சந்தால் கிளர்ச்சி வந்து 1855, பெரும் புரட்சி 1857, சம்ப்ரான் வந்து 1917. இது வந்து கால வரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பெரும் புரட்சி, அப்புறம் சம்ப்ரான், அப்புறம் வந்து மோப்லா கிளர்ச்சி சரிங்களா. ஸோ ஆண்டுகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அது மூலிமா நம்ம கால வரிசைப்படுத்திக்கலாம். 234 வந்து பாருங்கள், தவறான கூற்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீரன் சின்னமலை அவர்கள் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். ஸோ இது சரிதான். கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். ஸோ இதுவும் சரிதான். 1802ஆம் ஆண்டு மேக்ஸ்வெல் என்ற தளபதியை தீரன் சின்னமலை தோற்கடித்தார். ஸோ இது வந்து தவறு. இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இதுவும் சரிதான். ஸோ எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.
அடுத்தது பாருங்கள் 235 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்டி யாத்திரை பற்றி கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 395 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. சரிங்களா. ஸோ இங்கே 390 தான் வரும், 95ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் தவறு. பி பாருங்கள், காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில், அதாவது 1930 ஏப்ரல் 6 சென்று அடைந்தார். ஸோ இது சரிதான். சரிங்களா. ஸோ காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில், அதாவது 1930 ஏப்ரல் 6 சென்று அடைந்தார். ஸோ இது சரிதான். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க? 395ன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஸோ 390 கிலோமீட்டர் தான் சரி. சரிங்களா. தண்டி யாத்திரை எவ்வளோ கிலோமீட்டர்? 390 கிலோமீட்டர். 236 திலகர் தன்னுடைய கேசரி மற்றும் மராட்டா பத்திரிகைகளில் எழுதிய கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இவர் 2 பத்திரிகை வச்சிருக்காரு, கேசரி மற்றும் மராட்டா. இந்த பத்திரிகையில் எழுதிய கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ கூற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்துக்கலாம். வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியை பற்றி சொன்னதான் உண்மையானது. சரிங்களா. ஸோ மற்றது எல்லாமே தவறு. ஸோ நோட் பண்ணுங்கள். கோரல் மில்க் தொழிலாளர்கள் வெற்றியை பற்றி சொன்னது. ஸோ இது தவறு தான். தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை வெற்றி. ஸோ தவறு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வெற்றி. ஸோ இது எல்லாமே தவறு தான். ஸோ அவர் அந்த பத்திரிகையில் என்ன கூற்றுகள் எழுதியிருக்காரு அப்படின்னா, வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்காரு. சரிங்களா. ஸோ அது மட்டும்தான் சரி. 237 விலை மதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? விலை மதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. 238 இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை பிரித்தாளும் கொள்கை. சரிங்களா. ஸோ பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை என்னது? பிரித்தாளும் கொள்கை. ரொம்ப முக்கியமான கேள்வி. 239 நானா சாஹிப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? நானா சாஹிப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓய்வூதியம் மறுக்கப்பட்டதுனால. 240 பாருங்கள், வாஞ்சிநாதன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. கொஷின் ஃபஸ்ட்டு கிளியராக படிங்க, சரியா தவறா அப்படின்னு. சரிங்களா. ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க. அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானங்களை சேர்ந்தவர். சரிதான். அவர் புனலூரில் வன பாதுகாப்பாளராக பணியாற்றினார். பாரத மத சங்கத்தின் உறுப்பினர். ஸோ இதுவும் சரிதான். பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கிச்சூடு பயிற்சி பெற்றவர். ஸோ இது தவறு. சரிங்களா. ஃபஸ்ட்டு 3 சரி. 241 பாருங்கள், நிரந்தர நில வரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரும் கட்ட வேண்டும் என கூறியது யார்? நிரந்தர நில வரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரும் கட்ட வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். 242 ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காரன் வாலிஸ் பிரபு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒவ்வொரு முறை யார் யார் அறிமுகப்படுத்தினாங்க, எந்த வருஷம் அப்படின்னு. ஸோ இதுவும் நம்ம டீட்டெயிலாக முன்னாடியே பார்த்துட்டோம். சரிங்களா. பாருங்கள், ஜமீன்தாரி முறையை காரன் வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்தினார். மகள்வாரி முறையை வில்லியம் பென்னிங் பிரபு 1833. ரயத்துவாரி முறை தாமஸ் மன்றோ 1820 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராசிஸ் மற்றும் பம்பாய் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தினார். ரயத்துவாரி முறைனா ரயத்து உழவர்னு சொல்லுவோம். மகள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா கிராமம். 243 பாருங்கள், 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? மாப்ளா அப்படின்னாலும் என்ன? கேரளான்னு நம்ம சொல்லியிருக்கோம். மாப்ளா கேரளா. 244 காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் யாருன்னா மௌலானா முகமது அலி. மௌலானா முகமது அலி தான் பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பித்தார் காம்ராட்டுங்கிற ஆங்கில பத்திரிகையை. 245 தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம். தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் டெல்லியில். 246 சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். 247 தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ யார்? அன்னி பெசன்ட் அவர்களால்.
248 இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பெற்றவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா அவர்கள். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பெற்றவர் யார்? முகமது அலி ஜின்னா அவர்கள். 249 கீழ்கண்டவற்றுள் எது சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக உருவெடுத்தன? கீழ்கண்டவற்றுள் எது சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக உருவெடுத்தனர் அப்படின்னா அனைத்தும் சரி. அதாவது பஞ்சாப், வங்காளம், மகாராஷ்டிரம், தூத்துக்குடி எல்லாமே இருந்தது. சரிங்களா? லாஸ்ட் ஒன் பாருங்கள் 250 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம்னு சொன்னாங்க. ஸோ சரிதான். அணு ஆராய்ச்சிகள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலே உருவாக்கப்பட்டவை. ஸோ ரெண்டுமே சரிதான். சரிங்களா? நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அறிவியல்னாலே நம்மளுக்கு தெரியும் அணு ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிகள் எல்லாமே அறிவியல் சம்மந்தப்பட்டது. ஸோ எல்லாமே அவரோட ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ ரெண்டு கூற்றுமே சரிதான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 கேள்வி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 200 கேள்வி பார்த்துட்டோம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 250 கேள்வி நம்ம பார்த்துட்டோம் ஐஎன்எம்ல. சரிங்களா? ஒவ்வொரு கேள்வி கடையில் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்குறது எல்லாமே முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் இன்னும் 2-3 பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஎன்எம்லேருந்து கண்டிப்பாக 3 or 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தலைவர்கள் பற்றி தான் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு தலைவர்களை தனித்தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் தனியாக கவிஞர்கள் தனியாக தலைவர்கள் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக நோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.